வந்தவர் திடீரென இக்ரா, அதாவது படி என்று சொல்கிறார். நபி அவர்கள் குழப்பமடைகிறார்கள். நான் படிக்க தெரிந்தவன் இல்லை என்கின்றார்கள். மீண்டும் அவர் படி என கூற நபி அவர்கள் மீண்டும் அதே பதிலையே சொல்லுகின்றார்கள். வந்தவர் நபி அவர்களை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு திருக்குர்ஆனின் 96வது அத்தியாயத்தின் முதல் 5 வசனங்களை கற்றுக் கொடுக்கின்றார். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. ஹலக்கல் இன்சான மின் அலக், அலக் என்ற நிலையிலிருந்து மனிதனை படைத்தான். இக்ரா வரப்புக்கல் அக்ரம், ஓதுவீராக உம் இறைவன் கண்ணியமிக்கவன். அல்லதி அல்லம பில் கலம், அவனே எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யஅலம், மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். திருக்குர்ஆன் அத்தியாயம் 96 வசனங்கள் 1 தொடக்கம் 5 வரை. வந்தவர் யார் என்றே நபி அவர்களுக்கு தெரியாது. பதற்றமும் குழப்பமும் அவர்களை தொற்றிக் கொள்கின்றது. அவர் ஹிரா குகையிலிருந்து வீட்டிற்கு விரைந்தோடி வருகின்றார். குளிர் காய்ச்சலில் நடுங்கியபடி மனைவி ஹதிஜா அவர்களிடம் போர்த்திவிட அவர்கள் பணிக்கின்றார்கள். பிறகு சமாதானம் அடைந்து தன்னுடைய மனைவியிடம் நடந்தவற்றை நபி அவர்கள் கூறுகின்றார்கள். ஹதிஜா அவர்கள் தன்னுடைய கணவர் நபி அவர்களுக்கு கூறிய வார்த்தைகள் நபி அவர்களின் மேன்மைக்கு சிறந்த சான்றாக இருக்கின்றது. மனைவியிடம் நற்பெயர் வாங்குவது அவ்வளவு எளிதான விடயம் அல்ல. ஹதிஜா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவின் மீது ஆணையாக உங்களை ஒருபோதும் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். ஏனென்றால் தாங்கள் உறவினர்களுடன் இணங்கி இருக்கிறீர்கள், சிரமப்படுவோரின் சுமைகளை தாங்கள் சுமந்து கொள்கிறீர்கள், வறியவர்களுக்காக உழைக்கிறீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கின்றீர்கள், உண்மையான சோதனைகளில் ஆட்பட்டோருக்கு உதவி புரிகிறீர்கள் என்று சொல்கிறார்கள். பிறகு ஹதிஜா அவர்கள் தன் உறவினர் வரக்காவிடம் கூட்டிச் செல்கின்றார்கள். வரக்கா யூத கிறிஸ்தவ வேதங்கள், தோரா மற்றும் இஞ்சிலை படித்த ஒரு அறிஞரும் கூட. கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர்தான் உணர்த்துகின்றார் நபி அவர்கள் யார் என்பதை. வந்தவர் யார் என்று வரக்கா அறிந்து கொண்டார். அவர் வேறு யாரும் இல்லை, இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்த ஜிப்ரில் தான் அவர். நபி அவர்களிடம் சொன்னார் வரக்கா, உங்களை இந்த ஊரை விட்டு துரத்தும் போது உங்களுடன் நான் பலமிக்கவனாக இருக்க வேண்டும். நபி அவர்கள், என்னது, என் சமூகம் என்னை துரத்துமா? தன்னை நேர்மையாளர் என்று புகழ் சூட்டி மகிழ்ந்த, தன் மீது இவ்வளவு பாசம் வைத்திருக்கின்ற சமூகம் துரத்துமா? நபி அவர்கள் யோசித்தார்கள். வரக்கா, உன்னை மட்டுமல்ல, இதற்கு முன் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு இறை தூதரையும் அவரது சமூகம் அவ்வாறுதான் செய்தது. தான் ஒரு இறை தூதர் என்று அப்போதுதான் நபி அவர்கள் அறிந்தார்கள். சிறு வயது முதலே சிலைகளை வணங்காத, நல்லொழுக்கமும் ஆளுமையும் நிறைந்த, உண்மை தன்மைக்கு உலகத்தரால் சான்றளிக்கப்பட்ட, தன்னை பற்றி மட்டுமல்லாமல் தன் சமூகத்தையும் உலகத்தையும் பற்றி மிகவும் கவலை கொள்ளும் ஒரு மனிதரை இறைவன் தன் தூதராக தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இதற்கு முன்னால் ஈசா எனும் இயேசுவும், தாவூத் எனும் தாவீதும், சல்மான் எனும் சாலமோனும், மூசா எனும் மோசேசும் எதற்கு இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அதே பணிக்கு நபி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். வரக்காவுக்கு எப்படி தெரிந்தது அவர் இறை தூதர் என்று? கிறிஸ்தவர்களின் இஞ்சிலிலும் யூதர்களின் தவ்ராத்திலும் இறுதி நபியின் அடையாளங்களும் முன் அறிவிப்புகளும் இடம்பெற்றிருக்கின்றன. அதனை கற்றறிந்ததால் தான் வரக்கா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என அறிந்து கொண்டார். வரக்கா முந்தைய வேதங்களில் தேர்ச்சி பெற்றவராகையால் வேதங்களின் முன் அறிவிப்பின்படி இவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறை தூதர் என்பதை அறிவித்தார். முந்தைய வேதங்களில் முஹம்மது நபி அவர்களை பற்றிய செய்தி உள்ளதை அன்றைய காலத்தில் வாழ்ந்த அபிசீனியா, எத்தியோப்பிய நாட்டு மன்னர் நஜ்ஜாசியும், ரோம பேரரசர் ஹெர்குலிஸ் அங்கீகரித்து உறுதிப்படுத்திய செய்திகளையும் நாங்கள் பின்னால் பார்க்க இருக்கின்றோம். எழுத படிக்க தெரியாத இத்தூதரை, இந்த நபியை அவர்கள் பின்பற்றுகின்றனர். தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சிலிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் காண்கின்றார்கள். இவர் நன்மையை ஏவுகின்றார், தீமையை விட்டும் தடுக்கின்றார், தூய்மையானவற்றை அவர்களுக்கு அனுமதிக்கின்றார், தூய்மையற்றவர்களை அவர்களுக்கு தடை செய்கின்றார், அவர்களுடைய சுமையையும் அவர்கள் மீதிருந்த விலங்குகளையும் அப்புறப்படுத்துகிறார். இவரை நம்பி இவரை கண்ணியப்படுத்தி இவருக்கு உதவியும் செய்து இவருடன் அருளப்பட்டுள்ள ஒளியையும் பின்பற்றுவோரே வெற்றி பெற்றோர். திருக்குர்ஆன் அத்தியாயம் 7 வசனங்கள் 157. இது திருமறை குர்ஆனில் முந்தைய வேதங்களில் உள்ள முன் அறிவிப்பை சொல்கிறது. இது பற்றிய ஆழ்ந்த சிந்தனை மற்றும் குழப்பத்தில் மூழ்கிய
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெளிவு பிறக்கின்றது. தன் மீதுள்ள பொறுப்பும் சுமையும் எத்தகையது என்பதை நபி அவர்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள். நாட்கள் சென்றன. அந்த வானவரை நெடுநாட்கள் காண முடியவில்லை. எந்த இறைச்செய்தியும் வெளிப்பாடும் வரவில்லை. ஆனால் ஆரம்பம் முதலே தெளிவான உண்மை கனவுகள் அவருக்கு வந்து கொண்டேதான் இருந்தன. ஒரு நாள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். வானத்தில் ஏதோ தெரிவது போலிருக்கின்றது. மேலே தலை உயர்த்தி பார்த்த போது அங்கே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் அந்தரத்தில் ஓர் ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். திடுக்கமுற்று பயந்து திரும்பிய நபி அவர்கள் வீட்டிற்கு ஓடிச் சென்று போர்த்தி விடுங்கள் என்று கூறலானார்கள். போர்த்தி கொண்டு கண் விழிக்காமல் அப்படியே பயத்தில் படுத்துக் கொண்டார்கள் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, போர்வை போர்த்தி கொண்டு இருப்பவரை, நீர் எழுந்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. மேலும் இறைவனை பெருமைப்படுத்துவீராக. ஆடைகளை தூய்மையாக ஆக்கி வைத்துக் கொள்வீராக. அன்றையும் அசுத்தத்தை வெறுத்து ஒதுக்கி விடுவீராக. அல் குர்ஆன் அத்தியாயம் 74 வசனங்கள் 1 தொடக்கம் 5 வரை என்ற வசனத்தை கற்றுக் கொடுக்கின்றார். பின் அடிக்கடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வேத வெளிப்பாடு வரத் தொடங்கியது. இறைவன் பணித்த தூது பணியை நபி அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள்.